Hot&Cool மீடியா நேயர்களுக்கு என்னோட வணக்கம். ஐ எம் பேக். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஐ எம் வாட்சிங் யூ அப்படிங்கிற சீரிஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம். பார்க்காதவங்க இப்பயும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். பார்த்த சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு மறந்து போயிருக்கும், சில பேருக்கு ஆப்வியஸாக கோவம் இருக்கும், சில பேருக்கு தெரியாமையும் இருந்திருக்கும். எபிசோட் 6ஓட அது ஹோல்டில் நிற்கிது. எபிசோட் 7 வந்துட்டு சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எப்போ வரும்ன்ட்டு. எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால தான் வீடியோ மேக் பண்ண முடியல. அதை தாண்டி எபிசோட் 7 அவுட் வந்துட்டு எடிட் 90% எடிட் முடிச்சு கம்ப்ளீட்டாக இருந்த நேரத்தில் ஹார்ட் டிஸ்க் கிராஷ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னே தெரியல. ஸோ திரும்ப கஷ்டப்பட்டு அந்த எபிசோடை ரெக்கவர் பண்ணி திரும்ப உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்துட்டு டிலே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி. அப்போ இந்த வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சைபர் கிராக் அப்படின்னு ஒரு எபிசோடும் பண்ணிட்டு இருந்தோம்ல. வெல்கம் பேக் சைபர் கிராக், எபிசோட் நம்பர் 5, கிளப் ஹவுஸ். இந்த கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டில் ரீசெண்டாக மிகப்பெரிய வைரலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற ஆப் வந்துட்டு இனிஷியலாக ஐஃபோனுக்காக வந்துட்டு மேக் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே வந்துருச்சு. இப்போ ஆண்ட்ராய்டுக்கு வந்துருச்சு. இந்த பர்டிகுலர் கிளப் ஹவுஸ் அப்படிங்கிறது ஐஃபோனுக்கு மட்டும் இருக்கும்போது இவ்வளோ பெரிய வைரல் இல்லை. பட் இப்போ ஆண்ட்ராய்டுக்கு வந்தோன்னே மிகப்பெரிய வைரலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ரீசெண்ட் டேஸில். ஸோ இந்த கிளப் ஹவுஸ்னா என்ன அப்படின்னு நான் டீப்பாக பேசி உங்களை போர் அடிக்க விரும்பலை. நிறைய பேருக்கு கிளப் ஹவுஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சிம்பிளாக தெரியாதவங்களுக்கு என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட கூகுள் மீட்டிங், ஒரு ஜூம் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டப்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான். பட் இதில் இருக்க டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, யாரோட மீட்டிங்கை வேணாலும் நம்ம சைலண்டாக ஒட்டு கேட்டுட்டு அப்படியே லீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எப்போ வேணுங்கிறப்ப கேட்டுட்டு கேட்கல அப்படின்னா லீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மீட்டிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமாக இருக்கும்போது, யாரோட மீட்டிங் வேணாலும் வந்துட்டு இந்த மாதிரி பப்ளிக்காக ஒரு மீட்டிங் நடக்கும்போது இந்த மாதிரி ஒட்டு கேட்கும்போது, கான்ட்ரவர்ஷியலான விஷயம் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, இல்லை ஒரு சீக்ரெட்டான விஷயம் மட்டும் நீங்கள் அங்கே பேச போகிறீங்க அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம் அதுக்கானது கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு அவங்கவுங்க பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசுகிறதுக்கு இதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் மட்டும் பேசலை, உங்கள் மீட்டப்பில் இருக்க அந்த பர்டிகுலர் கேங் மெம்பர்ஸ் மட்டும் பேசலை, வெளியிலேருந்து யார் வேணால் கேட்கலாம் அப்படிங்கிறதையும் ஜஸ்ட் மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஸோ அதனால் ப்ரைவசி இந்த இடத்துல ரொம்பவே பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதை தாண்டி குறிப்பாக நிறைய கண்ட்ரீஸில் இந்த கிளப் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க. அந்த கவர்மெண்ட் ப்ராப்பரான லைசன்ஸ் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால கிளப் ஹவுஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகிட்டு இருக்கு, குறிப்பாக தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது. ஸோ இதனால இதை யூஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறது நான் சொல்ல வரல. பட் எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க. அதை தாண்டி கிளப் ஹவுஸில் மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு ரீசெண்டாக. இப்போ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, 18+ கண்டென்ட்லாம் வந்துட்டு ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த கிளப் ஹவுஸையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சில பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற போது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். 18+ கண்டென்ட் பேசவே வேணாம் அப்படின்னு நான் சொல்லவில்லை. பட் அது கரெக்டான வேயாக இருந்தது அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லை. குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 18+ கண்டென்ட் வந்து நீங்கள் வந்துட்டு சும்மா கேஷுவலாக அதில் நீங்கள் பேசினா கூட என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கள் ப்ரொஃபைலை வந்துட்டு பேசுகிறவங்க யார் வேணால் வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அந்த மீட்டில் உள்ளவங்க மட்டும் தான் விசிட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. வேறு யார் வேணாலும் உங்கள் ப்ரொஃபைலை விசிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி உங்கள் ப்ரொஃபைலை வந்துட்டு விசிட் பண்ணும்போது உங்களோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் ஏதாவது நீங்கள் வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மூலமாக வந்துட்டு உங்களுக்கு மெசேஜஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு 18+ கண்டென்ட் பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நிறைய பேர் உங்களை தப்பான எண்ணத்துக்காக மெசேஜ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நீங்கள் கேஷுவலாக ஜென்யூனாகவே அதை வந்துட்டு ஏதோ ஒரு நாலேஜுக்காக நீங்கள் பேசியிருந்தாலும் கூட எல்லாருமே அதை அப்படி பார்க்குறது இல்லையா, இப்படி பேசினாலே தப்பு அப்படின்னு நினச்சிட்டு தானே நிறைய பேர் இருக்காங்க. அப்படிங்கிற காரணத்தினால நிறைய பேர் அந்த மாதிரி வந்துட்டு தப்பாக மெசேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்கள் குறிப்பாக வந்துட்டு சேஃப்டியாக இருந்துக்கோங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி இந்த ஆப் மேலே எனக்கு பர்சனலாக எந்த வித ஒரு இதுவும் இல்லை. பட் சொல்கிறத சொல்லிட்டேன், அவ்வளோதான். வேணுங்கிறவங்க நான் இப்போ சொன்ன ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதை யூஸ்ஃபுல்லான வேலை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். ப்ரொடக்டிவ் சார்.